அப்துல் கலாமின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் நாளை அனுசரிக்க உள்ள நிலையில் அவரது நினைவிடம் அமைந்துள்ள பேக்கரும்பு பகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்குள்ள நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணனிடம் கேட்கலாம். கோபால், கலாமின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் எத்தகைய நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? அது குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்கள். ஒவ்வொரு குடிமக்களாலும் தன்னுடைய மனதிற்குள் ஜனாதிபதி என்று இன்றும் அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற மேதகு அப்துல் கலாம் அவர்களுடைய இறந்த தினம் நாளை அனுசரிக்கப்படுகிறது. இது குறித்து நாளை அவருடைய திருவுருவ வெங்கல சிலையை திறப்பதற்காக மத்திய அமைச்சர்கள் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பேய்கரும்பிற்கு வர இருக்கிறார்கள். இங்கு அவருடைய சிலை கிட்டத்தட்ட 350 கிலோ எடையில் 7 அடி உயரத்தில் ஹைதராபாத்திலிருந்து தயாரிக்கப்பட்டு இங்கு அதுக்குள்ள இடத்தில் நிறுவப்பட்டிருக்கிறது. நாளை காலை 10 மணி அளவில் இந்த சிலையினை திறப்பதற்காக மத்திய அமைச்சர்கள் நாயுடு, மனோகர் பாரிக்கர் மற்றும் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வருகை தர இருக்கிறாங்க. இதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் இங்க நிறைய நடந்துட்டு இருக்கு. நீங்க இப்ப இங்க பாக்குறது இந்த இடத்துல தான் அவருடைய சமாதி, அதாவது அவரை அடக்கம் செய்த பகுதியை தான் நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. சோ அங்கு சிறப்பான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இடத்திற்கு நிறைய பேர் இன்று காலை முதலாக வந்து மலரஞ்சலி செலுத்தி அவர்களுக்கு மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இன்று காலையில இருந்தே ரேலிஸ், அவர்களுக்கான அணிவகுப்புகள் நிறைய நடத்திட்டு இருந்தாங்க. இங்குள்ள மக்கள் சார்பாகவும் அரசாங்கம் சார்பாகவும் அருங்காட்சியகம் மற்றும் இங்கு அவருக்கான ஒரு அறிவியல் அரங்கம் அமைப்பதற்கான பல பணிகள் நடந்துட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்துல நிறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவருடைய சிறுவயது வாழ்க்கையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் என்னென்ன பண்ணி இருக்கிறாரு அப்படிங்கறத ரொம்ப தத்ரூபமாகவே இங்க நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் இது குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்கு. அவருடைய குடும்ப உறவினரும் நம்ம சமூகத்துக்காக மிகப்பெரிய சிந்தனையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு அப்துல் கனி அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கலாம். ஐயா வணக்கம். அதாவது அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு தினம் நாளைக்கு அனுசரிக்கப்படுது. என்னென்ன சிறப்பான ஏற்பாடுகள் எல்லாம் இங்க செய்யப்பட இருக்கு? அதான் நாளைக்கு பாத்தீங்கன்னா உலகம் இருக்க எல்லாருமே வந்து இது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பா என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஜூலை 27 வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பிளாக் டே மாதிரி இது இருக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு லாஸ். ஸோ அந்த நாளில் வந்து ஒரு பாசிட்டிவாக, ஏன்னா கலாம் சார் எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு நாளுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி இன்னைக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி வந்து ஒரு பீஸ் ரேலி நடந்தது. அதே மாதிரி நீங்கள் இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா சாண்ட் ஆர்ட் அசிஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்டு வந்து இங்கே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 ரெக்கார்ட்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சாண்ட் ஆர்ட், அதுக்கப்புறமா இந்த வெஜிடேபிளில் வந்து கலாம் சார் ஒரு போர்ட்ரேட் வந்து ஒரு 100 டிஃப்ரெண்ட் போர்ட்ரேட்ஸ், அது மாதிரி பென்சிலில் வந்து சின்னதாக வந்து அப்துல் கலாம் அவங்க அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. ஈவினிங் பார்த்தீங்கன்னா அறிவு பேரணி அப்படின்ட்டு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5000 சில்ட்ரன்ஸ் வந்து கலாம் சார் ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு ஒரு ஜோதி எடுத்துட்டு அவங்க இங்கே மெமோரியலுக்கு வராங்க. அது இல்லாமல் நாளைக்கு அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா 10 to 12 பார்த்தீங்கன்னா வந்து டிஆர்டிஓ இன்னைக்கு இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளாக வந்து டே அண்ட் நைட் வந்து டிஆர்டிஓ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு அன்வீல் பண்றதுல இருந்து இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லே பண்றாங்க. அது இல்லாமல் இந்த மெமோரியல் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு அது ஒரு டெமோவும் வந்து நாளைக்கு இது பண்றாங்க. ஸோ சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ், அர்பன் மினிஸ்டர்ஸ் அவங்க எல்லாம் எக்ஸ்பெக்டட் இருக்காங்க. அது இல்லாமல் வந்து ஒரு 30 பப்ளிக், மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து வர மாதிரி ஒரு எஸ்டிமேட்டான ஒரு இதுவாக இருக்கு. அது இல்லாமல் வந்து ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் என்னன்னா வந்து அன்னைக்கு அவங்க இறந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்க வீட்டுக்கு வெளியில பேனரோ இல்லை ஒரு போஸ்டர்ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அது நாளைக்கு வந்து அந்த முதல் ஆண்டு ஃபர்ஸ்ட் இயர் மெமோரியல் டேவை வந்து என்னன்னா வந்து ஒரு கிரீன் மெமோரியல் டே மாதிரி. ஸோ உலகத்தில் எங்கெங்கே இருக்கிறோம் நம்ம அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு செடியை வந்து பிளான்டேஷன் பண்ணிட்டு அது ஒரு ட்ரிபியூட்டா. ஏன்னா கலாம் சார் ஒரு மிசைல் லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ இருந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து கேட்டாங்க உங்களுக்கு ஒரு கிஃப்டா கொடுக்கணும், அப்போ என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு கேட்கும்போது 1,00,000 மரக்கன்றுகள் இங்கே நடுங்க அப்படின்ட்டு. மரங்கள் வந்து ரொம்பவே வந்து பிடிச்ச ஒரு விஷயம். அவங்க வீட்லயும் பார்த்தீங்கன்னா 100 வருஷம் ஓல்டு ட்ரீ வந்து ஒன்று இருக்கு. எப்பயுமே அதோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஒரு 1 கோடி மரங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற உலகத்தில் இருக்க எல்லாருமே சேர்ந்து நடுற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ். இதுக்காக வேற என்னென்ன சிறப்பு விருந்தினர்கள், வேற என்னென்ன அமைப்புகள் எல்லாம் ஒத்துழைச்சிருக்கு? இந்த ஊர் மக்கள் இதற்காக என்னென்னலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க? இது ஒரு பெரிய லெவல். அப்துல் கலாம் வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து நேசிக்கிற ஒரு தலைவர். ஸோ அந்த ஒரு மெமோரியல் டே வந்து உண்மையாகவே வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு மெமோரியல் டேவாகவே இருக்கும். அது வந்து நம்ம நாளைக்கு வந்து அது கண்டிப்பாக வந்து அதை பார்க்க போகிறோம்.
அவர் வந்து இன்னைக்கு வந்து உலகத்திலேயே ஒரே ஒரு தலைவர் 4 கோடி இளைஞர்களை சந்திச்ச ஒரே பிரசிடென்ட் வந்து அது அப்துல் கலாம் தான். ஸோ அவர் எல்லாருமே வந்து என்னன்னா ஒரு சீடை வந்து சோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹீ மைட் ஸ்லீப் நவ், பட் அந்த சீட் அவர் சோ பண்ண சீட் எல்லாமே வந்து எதனா நம்ம அவருக்காக பண்ணணும் அப்படின்ட்டு வந்து எல்லாமே ஏங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதனால வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து வருங்காலத்துல வந்து எதிர்பார்க்கலாம். வேற என்னென்ன, அதாவது ஃபேமிலி சார்ந்து ஓராண்டு நிறைவு வருது அப்படின்னா என்னென்ன சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் இன்னையில இருந்தே நடக்க ஆரம்பிக்க போகுது? நாளைக்கு முழுமைக்கும் வேற என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கு? அதாவது மத்திய மந்திரிகள் காலையில சிலை திறப்பு நடத்துறாங்க. வேற என்ன ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் குடும்பத்துக்குள்ள பண்ண போறீங்க? குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே எங்களுக்கு வந்து அந்த ப்ரேயர் தான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது. அது வந்து இன்னைக்கு 4 மணிக்கு வந்து வீட்டில் பண்ணுறாங்க. அந்த நிகழ்ச்சியில் கலந்ததுக்காக வந்து உறவினர்கள் எல்லா இடத்துல இருக்கிறவங்க எல்லாமே வந்து இன்னைக்கே வந்துட்டாங்க எல்லாருமே. ஸோ இன்னைக்கு 4 மணிக்கு வந்து அந்த ப்ரேயர் வந்து நம்ம பண்ண போகிறோம். இங்க மக்கள் கூட்டமா அதிகமா இருக்கிறாங்க. ஸோ அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, அந்த விஷயங்களை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, இவங்க கலாம் ஐயாவோட அண்ணன் வந்திருக்காங்க. அங்க இது பண்ணி நாளைக்கு பண்றதுக்கான ப்ரேயருக்கான வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன இது பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபாத்தியா ஓதுறாங்க. ஓகே. இதுல அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தான் கலந்துட்டு இருக்காங்களா, இல்ல ஊர் மக்கள் எல்லாருமே கலந்துட்டு இருக்காங்களா? இது இன்னைக்கு 4 மணிக்கு நடக்கிறதுல பாத்தீங்கன்னா வந்து குடும்பத்துல இருக்கிறவங்க கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நாளைக்கு காலையில வந்து ஊர் மக்கள் எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி. இங்க ஒரு அருங்காட்சியகம் அமைச்சிருக்காங்க இல்லையா? அந்த அருங்காட்சியகத்துல என்னென்னலாம் இடம் பெற்றிருக்கு? அவர் எழுதின புக்கு, அவர் பயன்படுத்த புக்கு, இந்த லைப்ரரி, அதுக்கப்புறமா வந்து மிசைல்ஸ் அவர் ஒர்க் பண்ணது, அதெல்லாமும் வந்து இங்க இருக்கு. உள்ள போயிடலாங்க. ஓகே. இந்த நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆக்சுவலா அவருடைய சமாதி இருக்கிற இடத்த தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறோம். அந்த சமாதியில நிறைய மக்கள், அதாவது அவருடைய அண்ணன் இருக்கிறாங்க, அவங்களுடைய அண்ணனுடைய மகள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஊர் பொதுமக்கள் எல்லாருமே இருந்து அவருடைய சமாதியில வணங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காட்சிகளை தான் பாத்துட்டு இருக்கிறோம். ஸோ அமைதியாக அவங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பாதுகாப்புகள் அதிகமாக இருக்கு. இன்னும் இது குறித்த நிறைய விஷயங்களை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். லலிதா, மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்படுகிறது. இந்நிலையில் அவரது நினைவிடத்தில் நடக்கப் போகின்ற நிகழ்வுகள் குறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி கோபாலகிருஷ்ணன்.